ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். நிறைய மீஷோவில் செயின்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா கலர் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே வந்தது, நாட்டெல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து மாட்டிக்குது. ஸோ அதனால் நிறைய செயின் வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தனியாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, இது சேஃப்டியாக எப்படி வைக்கிறது, ஏன் அப்படின்னா ஒரு செயின் வாங்கணும்னா நிறைய யூஸ் பண்ணிக்கணும், வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஒரு செயின் வாங்கினா அதை ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டுவேன். அதனால நிறைய வேஸ்ட் ஆகுது. எப்படி யூஸ்ஃபுல்லாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மீஷோவில் சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் பார்த்துருந்தேன். இது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மந்த் ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு 3-4 அந்த டைமும் இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் நினைக்கிறேன். அப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வித்த ரிசீவ் ஆச்சு. இந்த 10 பவுச் வந்து 95 ருபீஸ் பார்த்துருந்தேன். ஒரு நல்ல வர்த்தபிள் தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இது ப்ராடக்ட் ரிசீவ் நான் பார்த்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. 95 ருபீஸ் ஒர்த் தான் இது. ஸோ எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பாக்ஸில் விற்கணுன்னா இப்போ எதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா தனியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பாக்ஸில் எடுத்து ஒன்றா போட்டு வைக்கணும், எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. நம்மளால் என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதனால் தனியாக எடுத்துகிட்டு போகணும். அதேமாதிரி தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒன்றோட ஒன்று இருக்காமல் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ண தான் இதை வாங்கியிருந்தேன். நல்ல ப்ராடக்ட் தான் உண்மையிலே சொல்லப்போனால். தனித்தனியாக செயின் எல்லாம் அதேமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். என்ன செயின் பார்க்கணும், நல்லா தெரியணும். இந்த செயின் இந்த கலரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த பவுச் வாங்கியிருந்தேன். வர்த்தபிள் தான். தனித்தனியாக நான் கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த செயின் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கலெக்ஷன்ஸ்லாம் இதான். இதோட நிறைய செயின் வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து அது கலர் ஃபேட் ஆகிருக்கு. ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால் நான் எடுத்துகிட்டு எதெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் வச்சுருக்கேன். இந்த செயின்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதேமாதிரி இந்த பவுச்சுமே வர்த்தபிளா, யூஸ்ஃபுல்லாக இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேறு என்ன ஐடியா இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நானும் தெரிஞ்சுப்பேன் இதோட பெட்டராக ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா செயினும் பார்த்துட்டு நான் என்ன பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு அண்டர் 300 தான் இருக்கும். இது எல்லாமே ப்ராடக்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.